இட்லி வெர்சஸ் தோசை, ஒரு தட்டின் போராட்டம். ஒரு சிறிய ஊர், பெயர் அரிசிபுரம். அந்த ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல், அம்மா சமையல். அந்த ஹோட்டலில் தான் கதையெல்லாம் ஆரம்பம். ஒவ்வொரு காலையிலும் சமையல் அறையில் ஒரு களை கட்டிய கூட்டம் இருக்கும். அங்கு காய்ந்திருக்கும் இட்லி, திரும்பி திரும்பி சுழன்று கொண்டிருக்கும் தோசை, மஞ்சள் சட்னி, கார சாம்பார். எல்லாரும் தங்கள் தட்டில் தங்கள் பெருமையை காட்ட தயாராக இருப்பார்கள். அந்த ஒரு நாள், ஒரு காலை சமைப்பவங்க எல்லாம் சமைச்சு முடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் சமையல் கடவுள் சொன்ன மாதிரி அந்த நாள் ஏதோ வித்தியாசமா இருந்தது. இட்லி தன்னோட தட்டிலிருந்து குரல் கொடுத்தது. ஐயோ, தினமும் எல்லோரும் என்னை சாதாரணம்தான்னு சொல்றாங்க. நானும் ஒரு சுத்தமான, மிருதுவான, ஆரோக்கியமான உணவுதான். ஆனா யாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கல. அதுக்கு பக்கத்துல இருந்த தோசை சிரிச்சுது. அடடா, நீயும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா நான் தான் மசாலாவோட ராஜா. எண்ணெய் இல்லாம சாப்பாடு முழுமையா இருக்கு. எங்க பார்த்தாலும் தோசை தோசை தான். இட்லி கோபமாயிட்டது. ஏய், நீயே சொல்றது சரியா? நீ எண்ணெய் குடிச்சு போகும். நானோ மென்மையானது, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சாப்பிடத்தக்கது. தோசை சளி போட. அட பாவம், உனக்கு சுவை கூட இல்ல. சாம்பார் இல்லாம நீயே வெறுமனே ருசி இல்லாம போயிடுவ. போராட்டம் ஆரம்பம். அந்த சமையல் அறையிலேயே ஒரு பெரிய வாக்குவாதம் ஆரம்பிச்சது. இட்லி, தோசை, சாம்பார், சட்னி எல்லாரும் தங்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சாம்பார் சொன்னது, நீங்கள் இருவரும் சண்டை போடாதீங்க. நான் இல்லைனா நீங்க இருவரும் வெறுமையாகத்தான் இருப்பீங்க. சட்னி சிரிச்சுது. அது சரி, ஆனா எனக்கு தெரியுது, தோசை நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இட்லி எப்போதும் சாம்பாரே போதும்னு சொல்றது. இட்லி உடனே பதில் கொடுத்தது. அடடா, என்ன சட்னி இல்லாம சாப்பிட்டாலும் ருசிதான். நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. அந்த சமையலறை முழுக்க சண்டையோ சண்டை. அம்மா சமையலின் தீர்ப்பு. அந்த சமயத்தில் சமையலறைக்குள் வந்தார் அம்மா சமையல் ஹோட்டலின் உரிமையாளர். அவர் ஒரு பெரிய கையசிச்சு எல்லாரையும் அமைதியாக்கினார். அட பாவங்களே, நீங்க எல்லாம் சண்டை போடுறது தப்புதான். எவருக்கும் தங்கள் தனிச்சிறப்பு இருக்கு. அவங்க ஒரு தட்டு எடுத்தாங்க. அதுல 2 இட்லி, 1 தோசை, சாம்பார், சட்னி எல்லாத்தையும் சேர்த்தாங்க. பிறகு சொன்னாங்க, இதுதான் நம் தமிழ்நாட்டின் உணவின் அழகு. ஒருவரை இல்லாமல் மற்றொருவரும் முழுமையில்லை. இட்லி மென்மை கற்பிக்கும், தோசை உற்சாகம் தரும், சாம்பார் கலந்துணர்வை சொல்லும், சட்னி சுவையை கூட்டும். அந்த நாளுக்கு பிறகு, அந்த நாளிலிருந்து இட்லி, தோசை, சாம்பார், சட்னி எல்லாரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். இட்லி தினமும் தோசையை பார்த்து சொல்வது, இன்று யாராவது உன்னை சாப்பிட்டாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. தோசையும் சிரிச்சு பதில் சொல்றது, நீயும் நானும் சேர்ந்துதான் காலை உணவின் ராஜாக்கள். அந்த ஹோட்டலுக்கு வந்தவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்வாங்க, இங்கே சாப்பாடு மட்டும் இல்லை, அன்பும் இருக்கு. கதையின் கருத்து: இட்லியும் தோசையும் போல நாம் எல்லாரும் வேறுபட்டவர்கள்தான். ஆனா எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சமூகத்தை அழகாக, முழுமையாக உருவாக்குகிறோம். ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய முக்கியத்துவம் இருக்கு. அன்பும் இணக்கமும் இருந்தா சுவைதானாக வரும்.